விஜய் மகள் திவ்யா சாஷா வந்து ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, சினிமாக்காரவங்கள நம்பி இந்த மாதிரி கோஷம் எழுப்புறது ரொம்ப தப்பு. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் தான் இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ திரிஷாக்கெல்லாம் என்ன அரசியல் புரிதல் இருக்கு? எந்த அரசியல் புரிதலும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கோஷங்கள் தேவையானதா அப்படின்னா நிச்சயமாக தேவையற்றது. வெளிநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வந்து இளைஞர்கள் வந்து இந்தியா வந்து இறங்குறாங்க ஓட்டு போடுறதுக்கு, அதாவது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்கு. அது விஜயண்ணா நான் வந்துட்டேன், நீங்கள் சொன்னீங்க நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்க முடிஞ்சது 2 நாளாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது தாவேகா கட்சி பாடல்களை போட்டு நான் வந்து தாவேகாக்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஷார்ட்ஸு ரீல்ஸ் எல்லாம் நிறையவே வந்து இன்ஸ்டா யூடியூப்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு. இதெல்லாமே ஒரு கட்டமைப்பாக தான் நான் பார்க்குறேன். விஜய் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓட் ஸ்பாய்லராக தான் இருக்க போகிறார். சிறுபான்மையினருடைய ஓட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கொஞ்சம் பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறது உண்மைதான். அது மறுக்க முடியாது, மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 30 லட்சம் பேருமே விஜய்க்கு போட்டிருப்பாங்களா அப்படின்னா அது நிச்சயமாக இருக்க போகிறதில்ல. ஒரு பாதிக்கு பாதி போட்டிருக்காங்கன்னா கூட ஒரு 15 லட்சம் தான் விஜய்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஓட் போலாக இருக்கும். சீமானுக்குன்னு ஒரு 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 குரூப் இருக்காங்க சார். ஏன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆரம்பத்திலேருந்து அடிநிலையிலேருந்து சீமான் வந்து வளர்ந்து வந்திருக்காரு. ஒரு ஸ்டேஜ்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8% வந்திருக்காரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குங்கிறவங்க மட்டும் ஊட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க சீமானுக்கு. மறுபடியும் வந்து சீமான் வந்து 2 டிஜிட்டுக்கே வர முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாரும் போடணும்னு நினைக்கல சீமானுக்கு. அதே தான் விஜயோட நிலைமையும். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்களின் மகள் ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டதாக சொல்கிறாங்க. அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்களெல்லாம் வந்திருக்கு. அது போட்ட உடனே என்னடா இது, மகள் அப்போ யார் பார்க்க இருக்காங்க, அம்மா பார்க்க இருக்காங்களா, அப்பா பார்க்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்போ எழுந்திருக்கு. பார்த்தீங்களா அந்த ஸ்டோரியை? என்ன சார் தகவல்? விஜய் மகள் திவ்யா சாஷா வந்து ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த ஜனநாயகன் படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, கண்ணே மணியே கன்னிமையே அப்படின்னு. அந்த பாட்டை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணி அவங்க இன்ஸ்டா ஸ்டோரி வந்து போட்டிருக்காங்க. திவ்யா சாஷா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட்லேருந்து தான் அது ஷேர் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா கூட இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க இயக்கத்தில் போட்டிருக்காங்களா, இல்லை அப்பாவுக்கு வந்து நேற்றுக்கு தேர்தலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்களா, இது வந்து போட்டது வந்து திவ்யா சேஷா தானா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த இன்ஸ்டா அக்கௌண்ட் அந்த இன்ஸ்டா அக்கௌண்ட் உண்மையாலுமே விஜயோட மகளோட அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வதந்தி, இது வந்து சும்மா ரூமர் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேற்றுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் ஓட்டு போட்டு வெளில வந்ததுக்கப்புறம் மாற்றம் தேவையா அப்படின்னு நோ நீட் அப்படின்னு வந்து முதல்ல வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் அப்படின்னு வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வதந்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, சஞ்சய், திவ்யா சேஷா, சங்கீதா எல்லாருமே மௌனமாக இருக்காங்க. இந்த விவகாரத்து வழக்கு வந்து கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திர ஹோட்டலில் சென்ற வாரம் பஞ்சாயத்து போயிருக்கு. அதாவது வந்து சங்கீதா ஒரு செட்டில்மெண்ட் கேட்டிருக்காங்க. விஜயும் சங்கீதாவுடைய வழக்கறிஞர் எல்லாம் பேசி ஒரு பஞ்சாயத்து போட்டுட்ருக்கு. முதல் கட்ட நிலைமையில் அது இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் இவங்க இப்படி ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து அப்பா வந்து முதல் தடவை வந்து தேர்தலை சந்திக்கிறாரு, எலெக்ஷனில் நிற்கிறாருன்னும் போது ஒரு மகளாக இருக்கும்போது மனசுக்குள்ளே அந்த பாசம் இருக்கும். அதனால் போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு 90% வந்து வதந்தின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே சார். இதற்கிடையே அடுத்தபடியாக திரிஷா ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதுவும் நிறைய பேர் அவங்க இறங்கும் போது இளம் தலைவர் வாழ்க, அது இளம் தலைவின்ற மாதிரி மாற்றுறாங்களா, என்னன்னு தெரியல. அந்த ஸ்டோரி பார்த்துருந்தீங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா இளம் தலைவி வாழ்க, இளம் தலைவி வாழ்கன்னு சொல்லி ஒரே கோஷமாக இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, சினிமாக்காரவங்கள நம்பி இந்த மாதிரி கோஷம் எழுப்புறது ரொம்ப தப்பு. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் தான் இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ திரிஷாக்கெல்லாம் என்ன அரசியல் புரிதல் இருக்குது? எந்த அரசியல் புரிதலும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கோஷங்கள் தேவையானதா அப்படின்னா நிச்சயமாக தேவையற்றது. திரிஷா விஜய் இப்போ 2 பேருமே வெளிப்படையாகவே எல்லா இடங்களுக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திரிஷா வந்து ஓட்டு போட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கில்லி படத்தினுடைய பாடல் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு, அந்த பாட்டை வந்து போட்டிருக்காங்க, ஸ்டோரியாக போட்டிருக்காங்க. ஸோ இது தவிர்க்க முடியாது தான். இல்லை வர தகவல் என்ன அப்படின்னா, மிக விரைவில் வந்து சங்கீதாவை விவகாரத்து பண்ணிவிட்டு ஒரு நடிகையோட திருமணம் நடக்க போகுதுங்கிற பேச்சு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது ஸோ அந்த நெருக்கம் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே சார். இதற்கிடையே நேற்று போலிங் ஆனது ஒரு பரபரப்பு சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் காட்டினது பற்றியா வெறும் யாருமே ஓட்டு போடாத மாதிரி விஜய் வந்துட்ட அப்புறம் தான் அரசியல் எல்லாம் ஓட்டு போடுற மாதிரி சொல்லி ஒரு மாய பின்பத்தை காட்டிட்டு இருந்தாங்க. அதை வந்து இப்போ வந்து எல்லாமே தவிடுபடி ஆகிட்டாங்க. எஸ்ஐஆர் வந்ததால தான் இந்த மாதிரி இந்த இடத்துல இவ்வளோ நாங்கள் வந்துருக்கு ஏறி இருக்குன்றது க்ளீனாக டே டு டே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் விஜய் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஜய் ரசிகர்கள் எல்லாரும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பெரம்பூரில் ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா 3000 தான் போலிங் ஆயிருக்குன்னு சொல்ல வராங்களே சார், இந்த தகவல் எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாயையை வந்து கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க தாவேக்காயினர். பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வந்து இளைஞர்கள் வந்து இந்தியா வந்து இறங்குறாங்க ஓட்டு போடுறதுக்கு, அதாவது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்கு. அது விஜயண்ணா நான் வந்துட்டேன், நீங்கள் சொன்னீங்க நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்க முடிஞ்சது 2 நாளாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது தாவேக்கா கட்சி பாடல்களை போட்டு நான் வந்து தாவேக்காக்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஷார்ட்ஸு ரீல்ஸ் எல்லாம் நிறையவே வந்து இன்ஸ்டா யூடியூப்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு. இதெல்லாமே ஒரு கட்டமைப்பாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போலிங் வந்து பயங்கரமாக இருக்குது, டோட்டலாக ஓவரால் போலிங் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு போலிங்கே ஆனதில்லை அப்படிங்கிறாங்க. 84.5% வந்து போலிங் ஆகிருக்கு. அது வந்து பெரிய அதிசயமாக நான் பார்க்கல. ஏன்னா இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே போலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுங்கிறது உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2021 எலெக்ஷனில் 4,63,00,000 பேர் வந்து ஓட் போட்டிருக்காங்க. இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 4,82,00,000 ஓட்டு போட்டிருக்காங்க. 20 லட்சம் ஓட்டு தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னும் போது பெரிய போலிங் இருக்குது, பெரிய மாற்றம் ஏற்படுது, மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க, இளைஞர்கள் விரும்புகிறாங்க, ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து தேர்தல் நேரத்தில் உருவாக்குறாங்க. தேர்தல் நேற்றுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்க போகிறாங்க. அது உண்மை கிடையாது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டமைக்கிற விஷயந்தான். இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டோடைய தொகுதி எது, பெரம்பூர், விஜய் நிற்கிறார் அப்படின்னும் போது திபுன்னு வந்து மக்கள் ஓட்டு போட்டுக்கணும் இல்லையா. சென்ற வருடத்தை விட வெறும் 3000 ஓட்டு தான் வந்து எக்ஸ்ட்ராவாக போலாயிருக்குன்னா என்ன இதுலேருந்து என்ன தெரிய வருது? அதாவது மக்கள் எப்பவும் போல் யதார்த்தமாக போலிங்க்கு வந்திருக்கிறாங்கிறது தான் உண்மை. எஸ்ஐஆர் தான் வந்து கொஞ்சம் அதிகப்படியான போலிங்க்கு காரணமே தவிர ஒரு எழுச்சியோ ஒரு புரட்சியோ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு தகவலும் வருது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த ஆர்டி சேகர் வந்து ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் சென்ற வருடம் பார்த்திங்கன்னா ஒரு 55,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வெற்றி அடைஞ்சிருந்தார். இந்த வருஷம் அந்த எப்படி சொல்கிறது, அந்த பர்சன்டேஜ் நேரோவாக இருக்கலாம், அதாவது ஒரு 15,000 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரம்பூர்லேயும் அதே தான். அதே நேரத்தில் திருச்சியில் வந்து கொஞ்சம் அதிகமாக போலாயிருக்குங்கிறது உண்மை தான், திருச்சி கிழக்கில் விஜய் நிற்கிற தொகுதியில். ஆனால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து சாதகமாக அந்த போலிங் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் விஜய் நிற்கிற 2 தொகுதியிலுமே விஜய் ஜெயிக்கிறதுங்கிற டவுட்டு தான் அப்படிங்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் விஜய் ஆட்சி அமைக்கக்கூடிய மெஜாரிட்டிக்கு வந்துடுவாரா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் எல்லா சர்வேவும் சொல்லுது. விஜய் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்பாய்லராக தான் இருக்க போகிறாரு. சிறுபான்மையினருடைய ஓட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கொஞ்சம் பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறது உண்மை தான், அது மறுக்க முடியாது, மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 30 லட்சம் பேருமே விஜய்க்கு போட்டிருப்பாங்களா அப்படின்னா அது நிச்சயமாக இருக்க போகிறதில்ல. ஒரு பாதிக்கு பாதி போட்டிருக்காங்கன்னா கூட ஒரு 15 லட்சம் தான் விஜய்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஓட் போலாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜயினுடைய கட்சி அதிகபட்சமாக 2லேருந்து 3 சீட்டு பிடிச்சா அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. அதிகமாக ஓட்டு வந்து விஜய்க்கு சாதகமாக போலாக இருக்கிறது டிஎம்கேக்கு தான் வந்து சாதகமாக இருக்கும். நிச்சயமாக வந்து டிஎம்கே வந்து ஸ்வீப்பில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 160லேருந்து 170 அதை தாண்டறதுக்கு சிங்கிள் மெஜாரிட்டியோட டிஎம்கே கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாதிப்பு விஜய் இப்போ அரசியலுக்கு வந்தது, அது பாதிப்பு யாருக்கு அப்படின்னா ஏடிஎம்கேக்கு பெரிய பாதிப்பு. நிச்சயமாக ஏடிஎம்கேயோட ஓட்டை வந்து விஜய் வந்து உடைக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மே 4 எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆட்சி அமைக்க போகிறாருன்னு நினைக்கிறாங்க. பல பேர் வந்து இன்றைக்கி இளைஞர்கள் வந்து அடுத்த சிஎம் விஜய் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து 100% வந்து நடக்க போகிறதே இல்லை. அன்னைக்கு வரப்போகிற தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்த போகுதுங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பனையூரில் தாவேக்கா அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடக்குது. ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், இன்னும் முக்கியமான கட்சி நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு விஜய் வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா இந்த எலெக்ஷன் எப்படி நடந்திருக்கு, நமக்கு எப்படி ஓட் போலாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் விஜய் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து
அவங்களே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த எலெக்ஷன் நிச்சயமாக நமக்கு சாதகமாக இருக்காது. அதிகப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20% வரைக்கும் வந்து நமக்கு வந்து இப்போ பர்சன்டேஜ் கிடைக்கும், வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றி நமக்கு இருக்க போகிறது இல்லைங்கிறத வந்து இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து விஜய்க்கு வந்து நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியான தகவலாக தான் இருக்குது. விஜய் பெருசாக நம்பிட்டு இருந்தார் இந்த 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 முதல் தேர்தலே பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிச்சிடலான்னு. ஆனால் அது நடக்க போகிறது இல்லைங்கிறது அவங்க கட்சியினரே வந்து விஜய்க்கு இப்போ வந்து விலைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே பார்த்தீங்கன்னா அந்த நின்ன வேட்பாளர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்களோட பேசிகிட்டு இருக்காரு. அங்கே பூத்தில் என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கும், எவ்வளோ நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவருமே கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லாருமே தகுதியாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தாவேகா, ஒரு பக்கம் டிஎம்கே, ஒரு பக்கம் ஏடிஎம்கே. ஸோ மேஜிக் வந்து நிச்சயமாக இந்த தேர்தலில் நடக்க போது. இது ஒரு வித்தியாசமான தேர்தல். மும்முனை போட்டி, 4 முனை போட்டியெல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓட்டு செதறி இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அது அமையும். ஏன்னா இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் இறந்தப்ப ஒரு பக்கம் ஜே அணி, ஒரு பக்கம் ஜா அணி, ஒரு பக்கம் கலைஞர், சிவாஜி கணேசன் வந்து காங்கிரஸில் வந்து மூப்பனாரை வந்து முதலமைச்சராக முன்னிறுத்தி தனித்தனியாக வந்து அவங்கவுங்க வந்து ஓட்டு கேட்டாங்க. ஆனால் அங்கே வந்து யார் வெற்றி அடைய போகிறா அப்படின்னா, வெற்றி அடைஞ்சது வந்து கலைஞர் தான். அது ஆட்சியை ஒரு வருஷத்தில் கலைச்சிட்டாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் வெற்றி அடைஞ்சது கலைஞர் தான். அன்னைக்கு ஆளுங்கட்சி கிடையாது, ஏன்னா அன்னைக்கு வந்து கவர்னர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒரு அலையடித்து ஓட்டு ஜாஸ்தியாக வந்து போலாகுது அப்படின்னும் போது ஒரு நியூ கமர். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனில் விட்டுட்டு இன்னொரு 5 வருஷம் கழித்து ஒரு தேர்தல் வரும்போது அன்னைக்கு வந்து விஜய்க்கு அதிகமான வாக்கு பதிவாச்சுன்னா அந்த நேரத்தில் விஜய்க்கு வந்து அந்த முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இந்த நிலைமையில் இனிஷியல் ஸ்டேஜில் விஜயுடைய நடவடிக்கைகள், அதாவது இளைஞர்கள் மட்டும்தான் விஜயை விரும்புகிறாங்களே தவிர படித்தவர்கள் 40 வயசுக்கு மேலே 70 வயசு 80 வயசு உள்ளவர்கள்லாம் பெருசாக வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு ஆர்வம் காட்டல. இருக்காங்க, எல்லா கேட்டகரியிலையுமே ஒரு சிலர் இருக்காங்க, அது இருக்கத்தான் செய்வாங்க. நான் சொல்கிறது வந்து மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா எந்த குரூப் அப்படின்னா 40லேருந்து 70 வயசு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் மெஜாரிட்டியாக ஒரு டிசைடிங் குரூப்பாக இருக்காங்க. இளைஞர்கள் வந்து ஆர்வம் காட்டி இன்றைக்கி ஓட்டு போட்டிருக்காங்க, அது வரவேற்க வேண்டிய விஷயம். அவர் எப்படி சொல்கிறது, ஜனநாயக கடமையை வந்து ஆற்றியிருக்காங்கங்கிறது பெரிய விஷயந்தான். அதுக்கு விஜய் ஒரு காரணமாக இருந்திருக்காரா, காரணியாக இருந்திருக்காருன்னா நிச்சயமாக இருந்திருக்கலாம், அது நம்ம மறுக்க முடியாது. ஆனால் மொத்தத்தில் வந்து எல்லாருடைய ஓட்டும் வேணும். விஜயினுடைய தாவேக கட்சியினுடைய தொண்டர்கள், விஜயினுடைய ரசிகர்கள், விஜயை விரும்பக்கூடியவங்க மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு கில்லி ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, முதல் 4 நாள் வந்து அவங்க ரசிகர்களே வந்து கூட்டம் வந்து பயங்கரமாக தேட்டர் ஃபுல்லாயிரும், பெரிய கலெக்ஷன் வந்துடும். ஆனால் அதை தாண்டி மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய வெற்றி அந்த படம் அப்படின்னா அது பொதுமக்கள் வந்து உள்ளே வரணும், குடும்பமாக பொதுமக்கள் வரணும். அப்படி ஓட்டு வந்து விஜய்க்கு இந்த தடவை உழுக போகிறது இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், இவ்வளோ பேசணும் ஒருத்தரை மறக்கவே மறந்துட்டோம். சீமான் எப்படி இந்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? சீமான் விஜய் வருகைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் 8% நம்ம போன தடவை வாங்கியிருந்தார். விஜய் வருகைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீமானுடைய ஓட்டு வங்கியிலேருந்து ஒரு 4%, 5% வரைக்கும் விஜய் வந்து இந்த தடவை எடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சு. போக போக நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. சீமானுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க, அதாவது இதே தான் விஜய்க்கு என்ன நடக்குதோ அதே தான் சீமானுக்கு. இப்போ நீங்கள் சீமானுக்கு எல்லாருமே சீமானுடைய ஸ்பீச்சு இளைஞர்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. ஒரு மாற்றம் கொடுப்பாரு, நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கும், சீமானால் நடக்கும். ஒரு முதலமைச்சராக வந்தால் அவர் ஸ்டேட்டை நல்லா ஆட்சி பண்ணுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. யார்கிட்ட இருக்குது? அந்த 8% இளைஞர்கிட்ட தான் இருக்குது. இதே தான் சீமான் நிலைமை தான். எல்லாரும் ஓட்டு போட்டால் தான் சீமான் வந்து அந்த 40%, 35% 40% வேணும், அது கிடைச்சி அவர் வந்து ஆட்சி அமைக்க முடியும். அது சீமானுக்கும் நடக்கலை. இந்த தடவை வந்து சீமான் மிகப்பெரிய தோல்வியை அடைவார் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னாங்க. இப்போ போக போக பார்த்தீங்கன்னா சீமானும் வந்து தன்னுடைய 8% தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அது குறையிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், அவரை நம்பி வாக்களிக்கக்கூடிய மக்கள் அப்படியே தான் வாக்களிப்பாங்கன்ற மாதிரி சர்வீஸ் வந்திருக்கிறதா சொல்கிறீங்க? இல்லை, சீமானுக்குன்னு ஒரு ஒரு குரூப் இருக்காங்க சார். ஏன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆரம்பத்துலேருந்து அடிநிலையிலேருந்து சீமான் வந்து வளர்ந்து வந்திருக்காரு. ஒரு ஸ்டேஜுமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8% வந்திருக்காரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குங்கிறவங்க மட்டும் ஊட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க சீமானுக்கு. மறுபடியும் வந்து சீமான் வந்து 2 டிஜிட்டுக்கே வர முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாரும் போடணும்னு நினைக்கல சீமானுக்கு. அதே தான் விஜயோட நிலைமையும். ஓகே சார்,
2 பேரையுமே ஒரே தட்டில் தான் வச்சு பார்க்கலாம்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே தராசில் வச்சிங்கன்னா ஒன்றா தான் இருப்பாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன பேலன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஆனா அவரோட ஐடியாலஜி எல்லாமே வேற மாதிரி இருக்கு சார். யார்? சீமான் தானே. அது ஆரம்பத்துலேருந்தே இருக்கே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எந்த கட்சியோடையும் கூட்டணி வரல. அவர் தனித்து வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கார். இந்த சீமானுடைய செயல்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது நாளைக்கு என்னைக்காவது நிச்சயமாக வந்து பழம் தரும். இப்போ நீங்கள் ஒரு மாங்கன்று நீங்கள் நட்டிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு பழம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஹைப்ரிட்னா அது வரும் போகும், உடனே வந்து பழம் கிடைக்கும். அப்படி தான் வந்து விஜய் ஹைப்ரிட் தான் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் பழம் கிடைக்கலாம், அது ருசியாக இருக்கலாம். ஆனால் வந்து அதனுடைய தரம் வந்து உறுதியாக இருக்குமா அப்படின்னா உறுதியாக இருக்காது. இப்போ 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிற அந்த மாமரத்தில் கிடைக்கிற அந்த பழங்கள் சுவைகள் அது வந்து நிச்சயமாக ரொம்ப கூடுதலாக இருக்கும். அந்த மாதிரி தான் சீமான் வந்து ஃப்யூச்சரிஸ்டிக். இப்போ சீமானுடைய வயசு பல விஷயங்கள் நீங்கள் கருத்தில் கொண்டீங்கன்னா ஃப்யூச்சரிஸ்டிக்கில் சீமான் வந்து ஒரு நல்ல தலைவராக வரலாம். மக்கள் வந்து எல்லாருமே வந்து சீமானை ஏற்றுக்கலாம். ஏன் முதலமைச்சராக கூட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நேம் தந்து பதில் இருக்குது. நன்றி சார். நன்றி.